அனைவருக்கும் வணக்கம். பின்னாடி தெரிகிறது நம்ம முள்ளு சீத்தா தோப்பு ஆகிட்டு இருக்குதுங்க. எல்லாம் போன வருஷம் நட்ட முள்ளு சீத்தா மரம் செடிகள் இப்போ 6 உயரம் வந்திருக்குது. ஒரு 5 அடி 6 அடி கிட்ட வந்திருக்குது. இதில் 100 செடி நட்டுருக்கிறோமுங்க. இந்த பதிவு எதுக்குன்னா, போனது வீடியோவில் வந்து முள்ளு சீத்தா ஷார்ட்ஸில் போட்டிருந்தா கோமதி அவங்களுடைய தோட்டம், அதுவும் 100 மரம் அடங்கிய தோட்டமுங்க. அவங்கெல்லாம் கொரோனாவுக்கு முன்னாடியே முள்ளு சீத்தா மரம் நட்டுட்டாங்க. எல்லாம் 2019 நட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாமே நல்லா வந்து காய்க்குது. நானும் ஒரு 100 மரம் நட்டுருக்கிறேனுங்க. இது எதுக்கு இந்த பதிவுன்னா, வாங்க அப்படியே போயிட்டே பேசுவோம். எதுக்கு முள்ளு சீத்தா பழத்தினுடைய தேவைகள் அதிகமாக இருக்குமுங்க. பார்த்ததுன்னா பல நோய்கள் பெருகிட்டே இருக்குது இல்லைங்க. எல்லாம் வந்து நோய்கள் பெருகிறத இதை நல்லா கட்டுப்படுத்து. முள்ளு சீத்தாவில் அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடும் காரம் இருக்குதுங்க. காரத்தன்மையான உணவுகளில் முக்கியமான இடத்துல இருக்குது. பழம் காயெல்லாம் வந்து காரத்தன்மை அதிகம். மாவு பொருட்கள் எல்லாம் வந்து அமிலத்தன்மை அதிகம்ங்க. அந்த காரத்தன்மை இருக்கிறது பழங்கள்கிட்ட காரத்தன்மை அதிகம். அதுலேயும் வந்து இது கடுங்காரத்தன்மை கொண்ட பழங்கள் லிஸ்ட்ல இந்த பழம், ராம் சீதா பழம் இதெல்லாம் வந்து வந்துருமுங்க. ஏன்னா கடுங்காரம், அதனாலதான் வந்து உடம்பு சுத்தம் பண்றதுக்கு காரத்தன்மை வேணுமுங்க. அமிலத்தன்மையா ஆயிடுதுன்னா காலி. பிஹெச் வந்து 7 கீழே இறங்கிச்சினால உடம்பு முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ பிஹெச் வந்து உடம்பு 7.5 அந்த ரேஞ்சு கடுங்காரமாக வச்சுக்கணும்னா முள்ளு சீத்தா பழம், முள்ளு சீத்தா இலையில டீ போட்டு குடிக்கிறதுனால காரத்தன்மை அதிகமாயிட்டே இருக்குங்க. உடம்பு வந்து அல்கலைனாக இருக்கு, அசிட்டிக்காக மாறாமல். பாருங்க நம்மளதெல்லாம் நல்லா வந்துருக்குது. இதே வந்து கிழக்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல முள் சீத்தா மரங்கள் வராத இடங்களும் இருக்குதுங்க. அங்கே என்ன பண்றதுன்னா ராம் சீத்தா நட்டுக்குங்க. ராமர் சீதா மரம். ராமர் சீதாவும் முள்ளு சீத்தா அளவுக்கே காரத்தன்மை கொண்டதுங்க. ராம் சீதா நம்ம நாட்டை பூர்வீகமாக கொண்டது. முள்ளு சீத்தா வந்து பிரேசில் நாட்டை பூர்வீகமாக கொண்டதுங்க. ரெண்டுமே கடுங்காரத்தன்மை கொண்ட, சுண்ணாம்பு தன்மை அதிகமாக கொண்ட அப்படி ஒரு கார்பன் உள்ள இருக்குதுங்க. அந்த அந்த கார்பன் வந்து நம்ம உடம்ப சுத்தம் பண்ணக்கூடிய கார்பன். பூமியிலேயே வந்துங்க 10 மில்லியன் கார்பன் சேர்மங்களுக்கு மேல இருக்குது. ஆனா மொத்தம் 118 தனிமங்கள் தான். நவீன அறிவியல் கண்டுபிடிச்சது 118 தனிமங்கள் தான். ஆனா வந்து 10 மில்லியன், அதாவது 1 கோடிக்கு மேற்பட்ட கார்பன் சேர்மங்கள் இருக்குது. அப்படி ஒவ்வொரு பழத்து கூடையுமே, ஒவ்வொரு காய் கூடையுமே ஒரு சேர்மம் இருக்குங்க. அதுதான் வந்து நம்ம உடம்ப சுத்தம் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லட்டுங்களா, நாட்டு சின்ன வெங்காயத்துல நாட்டு வெங்காயத்துல இருக்கிறது சல்பருங்க, ஹைபிரிட் வெங்காயத்துல இருக்கிறது அமோனியா. இப்போ அந்த அதாவது வெங்காயம்ங்கிறது ஒரு கார்பனுக்குள்ள இருக்கிறது. நாட்டு வெங்காயத்துல சல்பர் இருக்குது, ஹைபிரிட் வெங்காயத்துல அமோனியா இருக்குது. அப்ப சல்பர் செய்யற வேலையை அமோனியா செய்யுமா? செய்யாது. ஹைபிரிட்னால என்ன பிரச்சனைன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் உனி வரப்போற காலத்தில் தெரியுமுங்க. அதனால இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிற சாமி, ஹைபிரிட் போட்டு நீங்க சாப்பிட்டுக்குங்க, ஏன்னா ஆள் விடுங்கன்னு எங்க அப்பா பிரிச்சு கொடுத்துட்டாரு காட்டை. 1.25 ஏக்கரா முழுக்க பழச்செடிகள் தான் நட்டுருக்கிற. அதுல 100 மரம் முள்ளு சீத்தா மரமே நட்டுருக்கிற. இதெல்லாம் பழத்தை எடுத்து விற்கலாம்னு இல்லைங்க, இதனுடைய தேவை இருக்கு. ஊருக்குள்ள எல்லாம் யாரும் நடல. அப்புறம் 2வது ஆர்கானிக்கா யாரும் பண்ணல. கஷ்டப்பட்டு புல் அறுத்து பாருங்க, அதுக்குதான் கோழி வாங்கி விட்டு, கோழிக்கு நோய் வந்து அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கு சில வெரைட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிற. நோயே வராத கோழி, அதுதான் பெஸ்ட். அந்த மாதிரிங்க 20,000 கொடுத்து புல் அறுத்துருக்கிறனுங்க. முள்ளு சீத்தா மரம் எல்லாம் நல்லா வந்திருக்குது. போன வீடியோ கோமதி வீடியோ அவங்க போட்டிருப்பேன், அதை ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. முள்ளு சீத்தா செடி 1 2வது நட்டு வைங்க. அதை ஹைபிரிட் செடி நட்டுறாதீங்க. இப்போதான் சொன்னல இந்த கார்பன் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லி, அது 1 கோடிக்கு மேலே நேச்சராகவே இருக்குதுங்க. நம்ம சேர்த்தனாலும் சேரு. அதனால வந்து ஹைபிரிட்டுக்குள்ள இருக்கிற இது எல்லாமே வந்து ஐட்டம் வேற, நாட்டு ரகத்துக்குள்ள வேற. அந்த நாட்டு ரகத்துக்கு திருப்பி வந்துதான் முடியும்னு எனக்கு எல்லாம் தெரியுமுங்க. நம்ம எல்லா பழச்செடியும் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இப்படி சின்ன உணவு காட்டை உருவாக்கிங்க. முழுக்க ஆர்கானிக்கில் பண்ணுங்க. கெமிக்கலை போட்டால் அது ஒரு கார்பன் சேர்மமாகி வந்துருங்க. ரசாயன உரங்களோ, ரசாயன மருந்து, பூச்சி மருந்துகளோ வந்து போட்டால் அப்படி ஆகிக்கு. அதனால வந்து கஷ்டம்தான் எல்லாமே சொல்லி, இயற்கை விவசாயி கஷ்டம்தான், இப்படி மாறி வர்றதெல்லாம் கஷ்டம்தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. கஷ்டம்தான், ஆனால் வேற வழி இல்லை, இது பண்ணித்தான் ஆகணுங்க. இனி அடுத்த வருஷம் எல்லாம் நம்ம முள்ளு சீத்தா மரமும் காய் பிடிக்கு, அப்போ பதிவு செய்கிறோம். இப்போ வந்து கோமதி அவங்க இது போட்டிருக்கிற, அது ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதை போய் பார்த்து நம்பர் எடுத்து வச்சுக்குங்க. இதெல்லாம் திடீர்னு தேவைப்படும், கேட்டோன்னே கிடைக்காது. திடீர்னு தேவைப்படும் போது அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி இலையோ இல்லை காயோ ஏதோ ஒன்று வாங்கி பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக இது கேன்சரை வந்து சரி பண்ணதுங்க. ஏன்னா உடம்பை வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணிடு. ஏன்னா இதில் இருக்கிறது வந்து திருப்பியும் சொல்லிடுற கடுங்கார சுண்ணாம்பு. முள்ளு சீத்தா பழம், ராம் சீத்தா பழம் ரெண்டுலேயுமே கடுங்கார சுண்ணாம்பு இருக்குது. அந்த கடுங்கார சுண்ணாம்பு தான் உடம்பை வந்து சுத்தம் பண்ணுமுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.